முக்கிய செய்திகள். தேமுதிகவின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா. கோவையில் வரும் 25ஆம் தேதி மாபெரும் பொதுக்கூட்டம். தொண்டர்கள் அனைவரும் பங்கேற்க கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு. ராமநாதபுரம் மற்றும் தேனியில் பேருந்துகள் மீது மீண்டும் பெட்ரோல் குண்டுவீச்சு. பதற்ற நிலை நீடிக்கிறது. ஜான் பாண்டியன் உள்ளிட்ட 5 பேர் விடுதலை. நாகப்பட்டினத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் மீன்வள பல்கலைக்கழகம். முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. தேமுதிக பாராட்டு. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு. தயாநிதி மாறனிடம் விரைவில் சிபிஐ விசாரணை. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிகவின் 7வது ஆண்டு தொடக்க விழா வரும் 25ஆம் தேதி மாலை கோவை மாநகரில் நடைபெற இருக்கிறது. அன்றைய தினத்தை தனக்காக ஒதுக்கி வைத்து அந்த மாபெரும் விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேப்டன் விடுத்துள்ள அறிக்கையில் கடந்த 6 ஆண்டுகளில் கழகம் மகத்தான வளர்ச்சி பெற்று தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக ஜாதி, மதம், இனம் என்ற எந்த பின்புலத்தை வைத்தும் துவக்கப்படவில்லை. தமிழ்நாட்டு மக்களை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு என்றே துவக்கப்பட்ட இயக்கமாகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தேமுதிகவின் முறையான வளர்ச்சிக்கு காரணம் லட்சக்கணக்கான தொண்டர்களும் அதன் நிர்வாகிகளும் செய்த தியாகமும் உழைப்புமே ஆகும். வன்முறையற்ற வழியில் ஜனநாயக நெறியை கடைபிடித்து வருவதனால் மக்கள் ஆதரவு தொடர்ந்து நமது இயக்கத்திற்கு கிடைத்து வருகிறது என்று கேப்டன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பணநாயகத்துக்கு இடமில்லை என்பதை நிரூபித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டியதில் கழக தோழர்களும் நிர்வாகிகளும் அல்லும் பகலும் அயராது பணியாற்றியதன் பயனாக தமிழ்நாட்டு மக்கள் இன்று தேமுதிகவை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக அமர வைத்துள்ளனர். மேலும் இதுவரையில் தேமுதிகவை அங்கீகரிக்காமல் இருந்த டெல்லியில் உள்ள தேர்தல் கமிஷனும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நமக்கு அங்கீகாரத்தை தந்து முரசு சின்னத்தையும் நமக்குரிய சின்னமாக ஆணை பிறப்பித்துள்ளது நமக்கு பெருமை சேர்ப்பதாகும் என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியிருக்கிறார். எந்த பொது நிகழ்ச்சியானாலும் கழக நிகழ்ச்சியானாலும் தேர்தல் ஆனாலும் அவற்றிற்காக பொது மக்களையோ வியாபாரிகளையோ துன்புறுத்தி பணம் வாங்கி பழக்கப்பட்டவர்கள் அல்ல நாம். நம்முடைய சொந்த உழைப்பில் பெற்ற ஊதியத்தை கொண்டே கழகத்திற்காக தொடர்ந்து செலவு செய்வதை வழக்கமாக நாம் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இப்போது நம்மை உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்நோக்கி உள்ளன. எவ்வாறு ஒவ்வொரு தேர்தல்களிலும் நம்முடைய சக்திக்கு மீறி நாம் பணியாற்றி நமக்கு மட்டுமல்ல நம்மை சேர்ந்தவர்களுக்கும் வெற்றியை ஈட்டி தந்தோமோ அதே போன்று எதிர்காலத்திலும் கழக கண்மணிகள் கழகமிடும் ஆணைகளை சிறமேற்கொண்டு அயராது பணியாற்றி நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் வெற்றிகளை குவிக்க கேப்டன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேமுதிக தனது 7வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கோவை மாநகரில் வரும் 25ஆம் தேதி மாலையில் பீளமேடு பகுதியில் அவினாசி ரோடு விமான நிலையம் அருகில் அன்னை சத்யா பூங்காவில் நடைபெறவுள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வெற்றி பெருமிதத்துடன் கொண்டாட உள்ளோம் என்று அறிவித்துள்ள கேப்டன் அன்றைய தினத்தை தனக்காக ஒதுக்கி வைத்து அந்த மாபெரும் விழாவில் கலந்து கொள்ள இன்று முதலே தங்களை தயார்படுத்திக் கொண்டு நண்பர்களோடும் ஆதரவாளர்களோடும் விழாவில் பங்கேற்க வருமாறு இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தாமும் கழக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரனும் கழக முன்னணியினரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவார்கள் என்று அறிவித்துள்ள கேப்டன், பொழுது புலரட்டும், புதிய சமுதாயம் மலரட்டும், ஏழைகளே இல்லாத நாடு எங்கள் தமிழ்நாடு என்ற நிலை உருவாகட்டும் என்றும் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் உட்பட 5 பேர் இன்று காலை விடுதலை செய்யப்பட்டனர். தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு நாளை முன்னிட்டு பரமக்குடியில் உள்ள அவரது நினைவு இடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் கைது செய்யப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது ஆதரவாளர்கள் பரமக்குடி 5 முனை ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் விரைந்து வந்து சமரச பேச்சு நடத்தியும் சமாதானம் அடையாததால் போலீசார் தடியடி நடத்தினார்கள்.
ஆனால் போலீசாரின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் போலீஸ் வாகனங்களுக்கு கலவரக்காரர்கள் தீ வைத்தனர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். இந்த சம்பவத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. கலவரத்தில் ஈடுபட்டது தொடர்பாக நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட 21 பேரில் நேற்று 17 பேர் விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே ஜான் பாண்டியனை விடுதலை செய்யக்கோரி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை வல்லநாடு போலீஸ் துப்பாக்கி சுடு தளத்தில் இருந்து ஜான் பாண்டியன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 5 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். இதனிடையே ராமநாதபுரம் மற்றும் தேனியில் 2 பேருந்துகள் மீது கல்லெறிந்து பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் டிரைவர் உட்பட 5 பயணிகள் காயமடைந்தனர். தேனியை அடுத்த அல்லி நகரம் அருகே சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் திடீரென்று 2 பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் பேருந்தின் கண்ணாடிகள் உடைந்து முன்பகுதியில் தீப்பிடித்தது. இதில் டிரைவர் உட்பட சில பயணிகள் படுகாயமடைந்தனர். இதேபோல ராமநாதபுரத்திலிருந்து மதுரைக்கு 40 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தை வழிமறித்த மர்ம நபர்கள் கல்லாலும் உருட்டுக்கட்டையாலும் தாக்கினார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த டிரைவர் வேகமாக பேருந்தை ஓட்டி சென்றதால் பயணிகள் உயிர் தப்பினர். இந்த தாக்குதலில் பஸ்ஸின் பக்கவாட்டு கண்ணாடிகள் நொறுங்கியதில் பயணிகள் படுகாயமடைந்தனர். தொடர் கல்வீச்சு தாக்குதல் எதிரொலியாக ராமநாதபுரம், தென்காசி, முதுகுளத்தூர் போன்ற பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்படாததால் வெளியூர் செல்ல வேண்டிய பயணிகள் பேருந்து நிலையத்திலேயே அவதிப்பட்டு வருகின்றனர். நாகப்பட்டினத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் மீன்வள பல்கலைக்கழகம் நிறுவப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா, தமிழகத்தில் மீன்வளத்தை பெருக்கும் வகையிலும் மீனவர்களின் கல்வி அறிவை மேம்படுத்தும் வகையிலும் நாகப்பட்டினத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் மீன்வள பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். 85 ஏக்கர் நிலப்பரப்பில் அமையவுள்ள இந்த பல்கலைக்கழகத்தில் இறால் வளர்ப்பு, கெண்டை மீன் வளர்ப்பு, வண்ண மீன் வளர்ப்பு பாடங்கள் போதிக்கப்பட்டு பட்டங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மீன்வளத்தை பெருக்குவதில் பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை எடுத்து வரும் அதே வேளையில் அதற்கு தேவையான கல்வி அறிவை பெருக்குவதற்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என எனது தலைமையிலான அரசு முடிவெடுத்துள்ளது. இந்த அடிப்படையில் மீன்வளத்திற்கென மீன்வள பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவ எனது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறுபவர்களுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். முதல்வரின் இந்த அறிவிப்பை தேமுதிக பாராட்டியுள்ளது. கடல் வளத்தை பாதுகாக்கும் வகையில் மீன்வள பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று தேமுதிக அவை தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். 7 கோடி பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் இருக்கிறார்கள் என்றால் சுமார் 1 கோடி பேர் கடல் வளத்தின் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்பு கடல் வளத்திலே இருக்கிறது. அதை முழுவதும் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற வகையில் மீன்வளத்துறையை செம்மைப்படுத்தி இந்த பல்கலைக்கழகத்தையும் உருவாக்குகின்ற இந்த நல்ல ஆலோசனையை, நல்ல திட்டத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே நாங்கள் மனமாற வரவேற்கிறோம். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனிடம் விரைவில் விசாரணை நடத்தப் போவதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்த ஊழல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து 2001 முதல் 2007 வரை நடந்த ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏர்செல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சிவசங்கரன் தனது நிறுவனத்தை மலேசியாவை சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்பனை செய்யும்படி அப்போது தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி நெருக்கடி கொடுத்ததாக சிபிஐயிடம் புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகார் பெரும் புயலை கிளப்பியதால் தயாநிதி மாறன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ சார்பில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நிலை அறிக்கை சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தயாநிதி பதவி காலத்தில் ஏர்செல் நிறுவனத்தின் அதிபருக்கு அனுமதி வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் சிபிஐ மீது ஹசாரே குழுவை சேர்ந்த பிரசாந்த் பூஷன் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தயாநிதி மீது உரிய வகையில் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சிபிஐ சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தயாநிதி மாறன் மீதான விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்தார்.
இந்நிலையில் சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆஜரான மேக்சிஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ரால்ஃப் மார்ஷலிடம் சன் நெட்வொர்க் நிறுவனத்தில் மேக்சிஸ் நிறுவனம் முதலீடு செய்யப்பட்டதாக கூறப்படும் புகார் குறித்து விசாரித்தனர். இதைத் தொடர்ந்து இந்த புகார்கள் குறித்து தயாநிதி மாறனிடமும் விரைவில் விசாரணை நடத்தப் போவதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நடைபெறவுள்ள திருச்சி சட்டசபை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு கூறியுள்ளார். வருகிற உள்ளாட்சி தேர்தலுக்கான தொகுதி சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சி சார்பில் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். திருச்சி சட்டசபை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடாது என்று கூறிய அவர், உள்ளாட்சி தேர்தல் பணிகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கலந்தாய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கல்வராயன் மலைப்பகுதியில் 100 ஏக்கர் நிலம் ஆக்கிரமித்துள்ளதாக எழுந்துள்ள புகார் குறித்து கருத்து தெரிவித்த தங்கபாலு, அவ்வாறு தான் எந்த நிலத்தையும் அபகரிக்கவில்லை என்று கூறினார். இதனிடையே சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தங்கபாலுவை EBKS இளங்கோவன் சந்தித்து உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற தனது கருத்தை வலியுறுத்தியதாக தெரிவித்தார். காங்கிரசுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய, இளைஞர் காங்கிரசுடைய ஒட்டுமொத்த எண்ணமான தனித்து போட்டியிட வேண்டும் என்பதை தங்கபாலு அவர்களிடம் வலியுறுத்தினேன். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதாலும் வெப்பசலனத்தின் காரணமாகவும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய பொறுப்பு இயக்குநர் குழந்தைவேலு தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். ஒரு சில பகுதியில் இடியோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ மாலையிலோ அல்லது இரவிலோ பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சியில் 11 சென்டிமீட்டர் மழையும், விருதாச்சலத்தில் 10 சென்டிமீட்டரும், தொழுதூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொன்முடியின் ஜாமீன் மனு தள்ளுபடி. எதிர்ப்பு தெரிவித்து திமுக வழக்கறிஞர்கள் ரகளை. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் 1,81,00,000 ரூபாய் முறைகேடு. முன்னாள் நிர்வாகிகள் மீது புகார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.